வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே, இது நம்ம மொட்டைப்பாடு சேனல். எப்பவுமே நம்ம ஒவ்வொரு விஐபி கூப்பிட்டு பேட்டி எடுக்க வழக்கம். இந்த வாரமும் நம்ம சேனல் வளர்க்கலாம். அவர் கண்டிப்பாக பெரிய விஐபி தான். எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு இல்லை, ஒரு அரிய பெரிய விஐபி தான். நீங்கள் தேர்தலில் நானும் வேட்படுத்தாங்க நானும் விஐபி ஆட்டலாம். ஓகே இல்லை நண்பர்களே, உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் நம்ம சேனல் என்ன பண்ணுறீங்க, அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம நேராக பேட்டிக்குள்ளே போயிடலாம். வணக்கம் பரட்டை பாலா அவர்களே. வணக்கம் சொல்லிட்டேன். சரி, இப்போது கேள்விக்குள்ளே போயிடலாம். எலெக்ஷன் வேலையெல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லாருமே அவங்களோட தொண்டற்படை உணர்ச்சிகரமாக பேசுறது, அது பிரச்சாரம், அது பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டாங்க வேலைங்களை. எனக்குள்ளே தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி இருக்குது. இதில் அதிமுக திமுக இது ரெண்டுத்தில் எது சிறந்த கட்சி? சிறந்த கட்சின்றதோடைய சரி, சிறந்த கட்சினே இருக்கட்டும், இந்த ரெண்டு கட்சியில் வெற்றி வாய்ப்பு எதுக்கு அதிகமாக இருக்கும்? உங்களோட கருத்தை சொல்லுங்களேன். வெற்றி வாய்ப்பு பார்த்திங்கன்னா இதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். இதை நம்ம சொல்கிறது தவறு. மக்கள் கையில் தான் இருக்குது வெற்றி வாய்ப்புன்றது. இதில் ரெண்டுத்தில் கட்சியில் எதுன்னா, திமுக பிழைக்க தெரிஞ்ச கட்சின்னு சொல்லலாம், அதிமுக பிழைக்க தெரியாத கட்சின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படி சொல்கிறீங்க? சிம்பிள், அது நிறைய பாயிண்ட் இருக்குது. அது ஒரு பெரிய நோட்ஸே இருக்குது. கருத்துக்கு விதவிதமாக சொல்லும்போது நீங்கள் சொல்கிற கருத்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பிழைக்க தெரியாத கட்சி தான் அதிமுக. என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா